அனைவருக்கு வணக்கம். கல்யாணம் நியூ அனாமிகா ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. கத்தி எடுத்துட்டு குத்திக்க போகிறாங்க. சரியான சமயத்தில் போயிட்டு எல்லாரும் காப்பாற்றுறாங்க. நீ சாகிறதா இருந்தால் போய் வெளியே சாகு, அதை விட்டுட்டு இங்கே சாகுறேன்னு சொல்லிட்டு எங்கே எல்லாருமே வந்து ஏதாச்சும் பண்ணிடலான்னு பார்க்குறியான்றாங்க. ஒழுங்கு மரியாதைங்கிறது போ, நான் விட மாட்டேங்க பாரு விஜய், நீ எனக்கு வேணும், பிரபா கூட சந்தோஷமாக நான் உன்னை வாழ விட மாட்டேன்றாங்க. இங்கே பார், நீ ஒழுங்காக இருந்திருந்தா ஏன் உன் கூட வாழாத, நீ தேவையில்லாத கேவலமான காரியங்களை பண்ணிட்டு இருந்தா உன் கூட எப்படி வாழ்வாங்கன்னு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஜய் இருந்துட்டு இப்போ சொல்கிற, எனக்கு பொண்டாட்டினா அது பிரபா மட்டும்தான், நீ எல்லாம் என் பொண்டாட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்றாங்க. இவ்வளோ நாள் அவனை விட்டு வச்சது ரொம்ப பெரிய தப்பு தான்றாங்க. ஒழுங்காக எங்கிட்ட போக போறியா இல்லையா, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு விஜய், நீ எனக்கு முக்கியம், நீ எந்த அளவுக்கு காதலிச்சா, நான் காதலிச்சு தாண்டி நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்றாங்க. ஏன்டா உன்னை காதலிச்சேன், ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நீ நினைக்க வச்சுட்டேன்றாங்க. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் மட்டும்தான் வருது, ஒழுங்காக எங்கிட்ட போக போறியா இல்லையான்றாங்க. விஜய் நான் சொல்கிறத கேளு, நீ சொல்கிறத நான் என்ன கேட்கணும், ஒழுங்காக இப்போ போன்னு சொல்லிட்டு கோவமாக திட்டிடுறாங்க. அப்புறம் அனாமிகா இருந்துட்டு, பிரபா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என் விஜய் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, உனக்கு சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காத போக மாட்டேன் சித்ரா, நீ பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு என்ன கடைசியில் கூத்து கொடுத்துட்டு நீ நல்லவள் ஆகிட்டல, எல்லாத்தையும் சீக்கிரமாக நிரூபிக்கிற, இந்த சித்ரா யாருன்றதையும் காமிக்கிறேன், நான் யாருன்றதையும் காமிக்கிறேன்ட்டு அனாமிகா கோபமாக அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.